நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். எத்தனை நாள் ஆகும்னு உங்களுக்கே தெரியும். துறை சார்ந்த ஒவ்வொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோடைய அப்பாயின்மெண்ட்ஸ் முதலமைச்சர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியும், காலையில் 9:30 மணிக்கே அவர் வந்துடுறாரு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட ரிவ்யூங் மீட்டிங்ஸ் போயிட்டுருக்கு. 50 வருஷ பணிகளை நம்ம எதை முதல்ல சரி செய்யப்பட முடியும்னா, நான் ஊடகங்கள் முன்பு பதிவு செய்கிறேன். முன்னாடி சிஎம்டேல நீங்கள் வீடு கட்டணுன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 40 ரூபா 50 ரூபா கலெக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை ஒழிச்சிருக்கோம். நீங்கள் போய் எங்கே வேணால் கேட்டு பாருங்கள். அப்படி ஒரு குரூப்பே கிடையாது. பார்ட்டி ஃபண்டு, எம்எல்ஏ ஃபண்டு, மினிஸ்டர் ஃபண்டு, இல்லை சிஎம் ஃபேமிலி ஃபண்டு, இதை இந்த ஒரு வாரத்தில் ஒழிச்சிருக்கோம். இது எவ்வளோ பெரிய செய்தி தமிழக மக்களுக்கு. நீங்களே விசாரிங்க. முன்னாடி ரூரலில் நீங்கள் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஏக்கரில் டிடிசிபியில் போய் அப்ரூவ் வாங்கினா ஒரு பெரிய டீம் வசூல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை ஒழித்திருக்கும். டாஸ்மார்க்கில் ஊழலை அமைச்சருக்கான ஃபண்டுங்கிறத ஒழிச்சிருக்கோம். நெடுஞ்சாலைத்துறையில் டோட்டலாக எல்லா டெண்டரையும் ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். பிடபிள்யூடியோட எல்லா டெண்டரும் ரிவிஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். 2 முக்கியமான துறைகளில் எப்பயுமே ஊழல் நடக்கும். பிடபிள்யூடி, ஹைவேஸ், டாஸ்மார்க், இந்த மாதிரி முக்கியமான துறை நேர்மையான அதிகாரிகளை போட்டு 5 ஆண்டுகள் செய்த தவறுகளை ஒருத்தர் மேலே பழி வாங்காமல் என்னென்ன தவறுகள் செய்து நிகழ்ந்திருக்கிறத நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்னையிலிருந்து அமைச்சருக்கான ஃபண்டோ இல்லை அமைச்சர் பேரை சொல்லிக்கிட்டு அவங்களுடைய குடும்ப உறவுகளோ இல்லை யாருமே எந்த இடத்துலையும் ஈடுபடுறது கிடையாது. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆற்று மணல் ஏற்றி முதலமைச்சருக்கான ஃபண்டுங்கிறது இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கரூரில் எந்த இடத்துலையுமே ஆற்று மணல் ஏற்றுறதில்ல. மைன்ஸில் எங்கெங்கெல்லாம் இல்லீகல் மைன்ஸ் இருக்கோ அதெல்லாம் அந்தந்த கலெக்டர்கிட்ட எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ தமிழகம் முழுவதும் ஒரு 11-12 டிபார்ட்மெண்ட்டில் ஊழல் கடுமையாக இருக்கும். போக்குவரத்து துறையில் இருக்கும். நீங்கள் போய் ஒரு லைசன்ஸ் கேட்டிங்கன்னா காசு இருக்கும். இன்றைக்கி காலையில் ஒருத்தர் வந்தார், சார் லைசன்ஸ் வாங்குகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காசு கேட்குறது இல்லைங்கிறாங்க. ஏன்னா அமைச்சருக்கு ஒரு ஃபண்டு போகும்போது அதிகாரிகள் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஷேர் முன்னாடி ஒரு ஒரு குடும்பத்துக்கு 15%, 11% மினிஸ்டரு, அதிகாரிகள் 7% இப்படின்னு சொன்னக்கூடிய ஒரு 35-36% கான்செப்டை இன்றைக்கு இந்த ஒரு 10 நாள் நாங்கள் தூக்கி எறிஞ்சிருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். தமிழ்நாட்டுடைய நிர்வாக ரீதியான ஒரு மிகப்பெரிய மாற்றம். அதற்கு முதலமைச்சர் அவர் சொன்ன மாதிரியே ஒரு கிளீன் கவர்மெண்ட்டை, அது எவ்வளோ பெரிய சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 50 வருஷமாக ஒரே சிஸ்டத்தில் முன்னாடி போன ஆட்சியில் இருந்தவங்க அதிமுக இருக்கும்போது 10% இருந்தது. அதிமுக வந்தவொடனே 12% தான் மாற்றினாங்க. எதுவுமே மாற்றலை. இன்றைக்கி 0% முதலமைச்சர் குடும்பத்துக்கு எதுவுமே இல்லை. முதலமைச்சருக்கு எந்த விதமான பார்ட்டி ஃபண்டும் கிடையாது, அமைச்சருக்கு எதுவும் கிடையாதுங்கிற ஒரு அரசியலையும் ஒரு நிர்வாகத்தையும் எப்படி உருவாக்கிங்கிறத நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம். நீங்களே மீடியாவே நீங்கள் போய் அனலைஸ் பண்ணுங்கள். எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் போய் அனலைஸ் பண்ணுங்கள். அதனால் இந்த ஒரு பெரிய விஷயத்தை 50 வருஷங்களாக எந்த விதமான அரசியலும் உருவாக்கலை. அதில் நாங்கள் ஒரு நிமிர்ந்த பார்வையுடன் சொல்லிக்கிறோம். இதை 50 வருஷத்தில் உருவாக்க முடியாத மாண்புமிகு தலைவர் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் இதை உருவாக்கியிருக்காங்க. முதலமைச்சர் எவ்வளியோ அமைச்சர்களும் அவளி, அமைச்சர்கள் எவ்வளியோ எம்எல்ஏக்கள் அவளி, கட்சியும் அந்த வழியில் தான் நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக இது ஒரு பெரிய நிர்வாக மாற்றம். காவல்துறையில் நல்ல ஆஃபீஸர்ஸ் இப்போ தான் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு பார்த்துருப்பீங்க. கடுமையான நடவடிக்கை, கீழே வரைக்கும் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் அதுக்கான ரிவிஷன்ஸ் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு டைம் கொடுங்க. ஒரு 60 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா என்டையர் ஒரு நிர்வாக மாற்றத்தை நீங்கள் உங்களுடைய கண் முன்னாடி பார்ப்பீங்க.